பினாங்கில் வர்த்தகம் செய்ய வெள்ளி மாநில வியாபாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கால கட்டுப்பாடுகளை அவர்கள் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். உள்ளூர் வியாபாரிகளும் செழிக்க வேண்டும் என்பதை வெளியார் புரிந்து கொள்ள வேண்டும் என பினாங்கு மாயிகா தலைவர் டத்தோ ஜே தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பினாங்கு மாநிலத்தைச் சேராத வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட மாதங்களுக்கு வெளியே இந்திய கலாச்சார பொருட்களை விற்பதை கட்டுப்படுத்தும் விதிமுறையை மாநில முதல்வர் சவ் கொன்யாவ் தற்காத்து பேசிய நிலையில் அதற்கு ஆதரவாக தினகரன் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். பினாங்கு வியாபாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஏராளமான புகார்களை தொடர்ந்து மாநில மாயிகா ஏற்கனவே இந்த விவகாரத்தை எழுப்பியுள்ளது. பினாங்கு தீவிலும் பெருநிலத்திலும் ட்ரேட் ஃபேர் எனும் விற்பனை கூடங்கள் அமைக்கப்படுவது அண்மைய காலமாகவே கண்கூடு. இந்த வாய்ப்புகளை வெளிமாநில வியாபாரிகள் நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். இதனால் பாதிக்கப்படுவதோ உள்ளூர் வியாபாரிகளே. எனவே தான் பல்வேறு தரப்புகளுடன் பேசி இந்த கால கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஆனால் அது கூட வெளிமாநில வியாபாரிகளை முற்றாக தடை செய்யவில்லை. மாறாக ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலும் பின்னர் தீபாவளிக்கு 30 நாட்கள் முன்னரும் வியாபாரம் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவே செய்வதை தினகரன் சுட்டிக்காட்டினார். இது வின் வின் சிச்சுவேஷன் என்பது போல வியாபாரிகளுக்கும் பயனர்களுக்கும் சாதகமான சூழலே. இந்திய சமூகம் ஒருவர் மீது ஒருவர் பழி போடாமல் இன்னொருவரின் வளர்ச்சிக்கும் கை கொடுக்க வேண்டும் என தினகரன் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.